இடியாப்பம் வந்து சுலபமாக எப்படி புளியறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எப்போதும் இடியாப்பம் புளியும்போது, உலக்கில் வந்து மேலே வந்து அடைச்சிக்கிடுங்க. மாவு பாதி மாவு மேலே வந்துரும். அந்த மாரி வராம இருக்கிறதுக்கு நான் சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்க. 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருங்க வறுத்துக்கிடலாம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு நம்ம தண்ணியோட சேர்த்து 3 டம்ளர் ஆட் பண்ணிக்கிடணும். மாவு 2 டம்ளரு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்து 3 டம்ளர் ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வறுத்து வச்ச மாவை தட்டி நல்லா கிண்டி வேக வச்சுக்கோங்க. உப்பும் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெயும். இதுக்கு தேங்காய் சட்னி தாளிக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பச்சை மிளகா, பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி, உப்பு போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்து நம்ம தாளிசம் பண்ணிடணுங்க. கடுகு, எண்ணெய், உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வடிகட்டி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சட்னியை. இடியாப்ப குழல்ல வைக்கிறதுக்கு நம்ம பிளேட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து பிளேட்டை வந்து நம்ம எண்ணெய் தடவிட்டு மாவு உள்ளே வச்சுட்டு மேலே வைக்கணுங்க. மேலே வச்சு நம்ம டைட் பண்ணி நம்ம புழிஞ்சோம்னா மாவு வந்து மேலே உலக்கில் வரவே செய்யாதுங்க. நிறைய புளியலாம் நம்ம. அது இல்லாட்டி கொஞ்சோண்டு வச்சாலே நமக்கு ஃபுல்லாக மேலே வந்துடும் மாவு. புளிய முடியாது. இப்போ நல்லா 3 தட்டு நல்லா புளிஞ்சிருக்காங்க ஒரு இடியாப்ப குழல்ல. இப்போ வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இட்லி குக்கரில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சா வந்துடும். அடுத்தது இன்னொரு குழல் போட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டில். மினி இடியாப்பங்க குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அவிச்சு கொடுங்க. நமக்கு இட்லி குக்கர்லேருந்து எடுக்கும்போது ஆவி கையில் பட்டுருங்க. அதுக்காண்டி ஒரு கரண்டி வச்சு எடுங்க. ஈஸியாக எடுத்துடலாம். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இடியாப்பம் எவ்வளோ பஞ்சு மாதிரி சாப்பிட்டா வந்திருக்கு பாருங்கள். மினி இடியாப்பமும் சூப்பராக வந்திருக்குங்க. சட்னி ஊற்றி சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாட்டு வந்திருக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனனால. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.